Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இந்த காலேஜ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னையில தரமணில வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஷார்ட்டா சொல்றது வந்து சோயல்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள் கொடுத்துங்க. நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டுக்கு தனி அப்ளிகேஷன் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுக்கு வந்து தனி ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து அஃபிலேட்டடில் கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. அஃபிலேட்டில் மட்டும் போட்டுட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எனக்கு சீட் வேகன்சி கிடைக்கல, சீட் கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. ரெண்டுமே தனித்தனி. இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு தனியாக அப்ளிகேஷன், அஃபிலேட்டடுக்கு தனியாக அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். இதை நல்லா மனசில் வச்சுக்கங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது. இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 4 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ், இந்த 4 வகையான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 4மே வந்து ஆனர்ஸ் தான். அதுக்கப்புறம் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்எல்பி ஆனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனர்ஸ் என்பது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து டீப்பாக படிப்பீங்க, நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். அஃபிலேட்டடில் வந்து நார்மல் எல்எல்பி வந்து பிஏ எல்எல்பி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ஆனர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 90,000 உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கண்டிப்பாக தருவாங்க. காலேஜ் டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் வந்து 2 ஷிஃப்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. காலேஜ் டைமிங்கை வந்துட்டு ஷெட்யூல் பிரகாரம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது சோயலில் வந்து காலேஜ் ஃபீஸ் இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபைடு எஜுகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல அட்மாஸ்பியரோட உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய பெரிய லைப்ரரியாகவே இருக்கும். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க, இந்த 7.5 ரிசர்வேஷன் 5 இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. அதே போல் வந்து ஸ்காலர்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் வந்து சோயலில் வந்து ஃபீஸ் அதிகமாக கட்டி படித்தாலும் உங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான். இதுவே வந்து இந்த ஆனர்ஸ் கோர்ஸை போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து பயங்கர ஹையாகவே இருக்கும். அதுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து நீங்கள் தாராளமாகவே படிக்கலாம். இதில் வந்து நல்ல வேல்யூவாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டடை விட பிஃபோராகவே இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து அட்மிஷன் ஆனது ப்ராசஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹையான கட் ஆஃப் மட்டுமே எடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியான சீட் வேக்கன்சிஸ் மட்டுமே இருக்குது. எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த கம்மியான சீட் வேக்கன்சி இருக்கிறதால ஹையான கட் ஆஃப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே இதில் வந்து சீட் ஆனது கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 92, 94, 95 அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, 90 அபோவ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க. 85லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அந்த மாதிரி 85லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவங்கள வந்து போத் காலேஜ்லேயுமே போடலாம். அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே போடலாம், சோயல்லையுமே போடலாம். இப்போ இதில் எது வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிப்பாங்கன்னா சோயலை வந்து முடிச்சிருவாங்க. சோயலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போய் அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.